ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு நம்முடைய மார்த்தாண்டத்தில், கன்னியாகுமரியில் இருக்கிற மார்த்தாண்டத்தில் இருக்கிற நம்முடைய சச்சின் அப்படிங்கிற பிரதர் வந்துட்டு நடிச்சிட்டு இருந்தார். அண்ட் அவரே எழுதி இயக்கம் நினைக்கிறேன். அண்டு இவர் வந்துட்டு குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோவில் வந்துட்டும் வந்திருக்காரு. ஸோ நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஆள் தான், எங்கள் ஊருக்காரரு. ஸோ அப்போ இரண்டாம் தரம் அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணியிருக்காங்க. இரண்டாம் தரம், செகண்ட் ஹேண்ட். ஸோ நமக்கெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டா உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா ஃபோன். செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃபோன் இருக்காங்க, செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃபோன் இருக்கா, அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக லைக் இந்த படத்துக்குள்ள இதை தவிர்த்து என்ன இருக்கு அப்படி மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு குடிக்கிறதுலாம் தப்பு. அண்டு சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன், என் கடை விட்டு போங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு பூகாகரமான ஒரு விஷயத்த வந்துட்டு போட்டாங்க. வெள்ளம் அடித்தா வயட்டில் கிடக்கணும். சே, அப்படி இல்லை. வீடி வெளிச்சா சீக்கிரம் செத்து போவியா, அது கொண்டு வீடி வெளிச்சாதியா. அதே போல் வெள்ளம் அடித்தாலும் கேடாக்கும், குடிச்சாதியா. செல்ல வேண்டிய கடமை எனக்கு செல்லியாச்சு. இந்த இதோட கதை லைக் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தன் குடும்பம் அப்படி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குடும்பம் அப்படி வந்துட்டு லைட்டாக போயிட்டு இருக்குது. அந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா சின்ன சின்ன கடன் இருக்குது. அந்த கடனை தீர்க்கிறதுக்காக வந்து இவர் ஏதாவது வழிபடணும்னு நினச்சிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஒரு ஆஃபர் இவரை தேடி வருது. அந்த ஆஃபரை வந்துட்டு இவர் அக்செப்ட் பண்ணாங்களா, இவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணாங்களா, அதுதான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்துட்டு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அவர் வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணி போடுவார். ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் வந்துட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அதே கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், ஏன்னா வந்து அது வந்துட்டு ஒரு எண்டிங் ஃபுல்ஃபில்லாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த எண்டிங் வந்துட்டு கரெக்டாக இருந்துட்டு நல்லா இருந்திருக்கும். அது எப்படின்னா வந்துட்டு இவரோட ஷார்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், அவரோட சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த சேனல் வந்து ஷார்ட்ஸ் பாருங்கள். ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்டுக்கு அடுத்து கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருக்கும், ஒரு காமெடியாக தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு கிளைமேக்ஸில் முடிச்சது அது காமெடியாக கொண்டு போகிறது ஓகே தான். பட் ஆனால் வந்துட்டு இன்னும் வேற ஏதாவது உங்களை ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது எனக்கு ஒன்று தோணுச்சு. அண்டு ஏன் அப்படின்னா வந்துட்டு இவங்க ஒரு பொண்ணு வந்துட்டு இவங்கள லவ் பண்ணியிருக்குது. அந்த பொண்ணு வந்து இன்னும் வேற ஒரு பையன் கல்யாணம் மட்டும் போயிடுச்சு. அங்கே பார்த்தா அந்த பையன் வந்துட்டு ஒரு மாதிரி குடிச்சிட்டு லைக் ஒரு மாதிரி சண்டை வேலை அப்படி இப்படி இருக்கிறதால இவங்க டைவர்ஸ் எல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் அதை எப்படி ஒரு ரொம்ப கல்யாணம் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு என் பையனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்காதா, செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பொண்ணு கிடைக்குமா, அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்படி கொண்டு வரும்போது வந்துட்டு அதில் இன்னும் டெப்த்தாக வந்துட்டு கதைகள் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். ஓகே, ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு வீடியோ குவாலிட்டி அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் வந்துட்டு அந்த பேசுகிற இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங் கூட வந்துட்டு ஏதோ நான் வந்து பண்ணுறேன் நீங்கள் பாருங்க அப்படிங்கிறது தெரியாமல் அது அது அதுக்குள்ள வந்து நிறைய எஃபர்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன பண்ணு கேட்டு என்ன குடும்பம் அவக்கு யாரு சமயத்தில் இந்த வீட்டில் வந்து பிறந்த எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு கிளைமேக்ஸில் பார்க்கும்போது ஒரு ஷார்ட்ஸில் வர காமெடி மாதிரி முடிச்சுட்டாங்களே அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மற்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிமோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு பண்ண ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த யதார்த்தமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு யூனிக்காக இருக்கும்போது கிளைமேக்ஸ் மட்டும் இப்படி வந்துட்டு சொலப் பண்ணது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இனிமேல் நீங்கள் ஏதாச்சும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இதே மாதிரி காமெடி சேனலில் பண்ணாலும் சரி, ஒரு கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து சூப்பராக கொண்டு முடிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சாக்ஷன். ஸோ இந்த இரண்டாம் தரம் இது வந்துட்டு லைக் அது நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய இடத்துல வந்து நார்மலைஸ் ஆகி அது மாதிரி போயிட்டு இருக்குது. ஏன் இப்போ ஆணும் கல்யாணம், பெண்ணும் மேரேஜ் அந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு இதில் வந்துட்டு இது இரண்டாம் தரம் அப்படிங்கிறது லைக் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துருக்கலாம், இல்லை அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு விட்டு போயிருக்கலாம், இல்லை அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பிடிச்சி அழிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டைவர்ஸ் வாங்கியோ இல்லை வந்துட்டு மறுதிருமணம் பண்ணி இப்படி வாழ்றது சகஜம் தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில். பண்டைய ஜெனரேஷன்னா வந்துட்டு அந்த உடன்கட்டை ஏறுதல்
மாப்பிள்ளை இறந்துட்டாங்கன்னா பொண்டாட்டியும் தீயில போயிட்டு சாவடிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வெளியே வந்திருக்கிறோமே அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த கணக்கு பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு இந்த படம் செகண்ட் ஹேண்ட் அப்படிங்கிற இந்த இரண்டாம் தரம் அப்படி மாதிரி உள்ள படம் வந்துட்டு கொஞ்சம் அது லைக் கொஞ்சம் காமெடியாக காமிச்சிருந்தாலுமே அதில் ஒரு டெப்த்தான கதைகளெல்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் எமோஷ்னலாக கொண்டு போயிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க காமெடி இதிலே மீட்டிலே போயிட்டாங்க. லைக் அந்த காமெடி மீட்டர் அப்படின்னா வந்துட்டு உனக்கதே கல்யாணம் அந்த மாதிரி போயிட்டு எனக்கு என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காதா, கிடைக்குமே, அப்புறம் எதுக்கு ரெண்டாம் தரத்துல ஒரு பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கூச்சலும் குழப்பமான ஒரு கதையா தான் இருந்துச்சு. அண்டு அந்த படத்தை நான் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் கடனுக்காக வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது, அந்த கடன் நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டத்துல வந்துட்டு அவருக்கு வாய்த்தது ஒரு பண மேட்ரு. ஸோ அந்த பண மேட்ரு வரும்னு பார்த்தா அது வாய்க்காமே போயிடுச்சு. கடைசியில் கிளைமேக்ஸில் வந்துட்டு நீ என்ன வேணா பண்ணிக்க, ரெண்டாம் தரலாம் வேணாம் அந்த மாதிரி வந்துட்டு கிளைமேக்ஸில் முடிச்சிருந்தாங்க. அதான் சொன்னேன், இந்த காமெடியாக கொண்டு போய் முடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. பொறுமையாக நல்லதா பார்த்து கட்டல, சமாதானப்படு. நீ பார்க்க தொடங்கி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. ஸோ நான் சொல்கிற மாதிரி அதையும் கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த சர்ஜன் அவரை பற்றி லைக் ஷார்ட் ஃபிலிம் ஓவர் ரிவ்யூ. ஸோ படம் நல்லா இருக்குது, பார்க்குறவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓகே. அண்ட் சர்ஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு என்னோட வளர்ச்சி வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் நான். அண்ட் நிறைய ஸ்கில்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் வந்துட்டு மனசார சொல்கிறேன், இன்னும் நீங்கள் வந்துட்டு வேறு லெவலில் போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஃபேனாக ஒரு ஆசை. ஸோ மற்றபடி இந்த ரிவ்யூவை நீங்கள் சசிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் சொல்கிறதுல ஏதாச்சும் ஒரு குத்தம் குறைகள் தான் இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் வந்துட்டு வீடியோஸ் அடிக்கடி போடுங்க, ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. பாவம் என்ன போட்டாலும் பரவாயில்ல, பட் ஆனால் தரமாக ஏதாவது யோசிச்சு லைக் அந்த மரண பெட்டி அந்த மாதிரி அந்த ஒரு வாழ்க்கை அந்த பழைய சர்ஜனை அவர் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது பண்ண முடிஞ்சால் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூர் வீடியோஸ் பிரதர். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். அண்ட் இரண்டாம் தரம் ஷார்ட் ஃபிலிம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திக்கும் முன்னாடி நான் உங்கள் மாஸ்டர் ஆஸ்கி.